கிரிக்கெட்டுக்கு மதம் இருக்குதா, விளையாட்டுக்கு மதம் இருக்குதா, இல்ல கோபத்துக்குன்னு தனியா மதம் இருக்குதா? இல்ல. ஆனா பெரும்பான்மையானவர்களோட ஓட்டுக்காக ஒரு அரசியல் நடக்குது, சிறுபான்மையினரோட ஓட்டுகளுக்காகவும் ஒரு அரசியல் நடக்குது. இந்த அரசியல்ல மதம் இருக்குதா? இருக்குன்னு நம்மள பெரும்பாலானோர் ஒத்துப்போம். இதே அரசியல்ல ஜாதி இருக்குதா? இருக்குதுன்னு நம்மள பெரும்பாலானோர் ஒத்துப்போம். சரி, இதுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? கை போச்சேன்னு ஹிந்தில ரிலீஸ் ஆன ஒரு படம். ரிலீஸ் ஆன அந்த பீரியட்ல பட்டைய கிளப்பி ஓடின படம், பல பேரை உலுக்கிய ஒரு படம்னே சொல்லலாம். அப்படி என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இதுவரை சுமார் 400க்கும் மேற்பட்ட ஸ்கூல்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்டா இருந்து பல திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேற லெவலுக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கிறோம். அடுத்த சச்சினா, அடுத்த சானியா மிர்சாவா உங்கள எத்தனை பேர் மாறுவதற்கு தயார்? அப்பேற்பட்ட அடுத்த சச்சினா, அடுத்த சானியா மிர்சாவா உங்க ஸ்கூல்ல கூட மாணவர்கள் இருக்கலாம். எங்களோட கன்சல்டன்சி மூலமா யாரோ ஒருத்தர் இந்தியன் கிரிக்கெட் டீம்லயே செலக்ட் ஆக போறாராம். அவர் பேரு அலியா, அலே ஹஷ்மி. இப்பேற்பட்ட ஒரு சொற்பொழிவு ஆத்து நாத்திக்கிட்டு இருக்கிறான்ல பிசினஸ் பத்தி. இவன் பேரு கோவிந்த் பட்டேல். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தன் நண்பர்களோட சேர்ந்து எடுத்த போட்டோஸ செவத்துல இருந்து ஒருத்தர் பிச்சை எறிஞ்சிட்டு இருக்கிறார். அந்த போட்டோஸ பிச்சை எடுக்கிறாரு இல்லையா, இவருக்கு அன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் போல. அதனாலதான் மலரும் நினைவுகளாக இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் ஜெயில விட்டு வெளியில வர்றார். ரொம்ப நாளைக்கு பிறகு ஜெயில விட்டு அவ்வளவு பெரிய கோட்டை சுவர்களை விட்டு அவர் வெளியில வர்றார். இவன் பேரு தான் ஓமி. இந்த கதாபாத்திரத்தை சித்தரிச்சிருக்காங்க. எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட கன்சல்டன்ட் ஒருத்தவர் ஆத்துன்னு சொற்பொழிவு ஆத்தினால, கரெக்டா இவன் வெளியில வர அவனை வரவேற்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் பாலிய சிநேகிதர்கள் போல தெரியுது. கார் அப்படியே ரொம்ப தூரம் பயணப்பட்டு போயிட்டே இருக்குது. இஷான் வரலையா அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். ஸ்டேடியத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா அவன் வந்துருவான்னு வண்டி ஓட்டிட்டு இவரும் சொல்றாப்ல. ஒரு கடையில உட்காந்து வேண்டியதை ஆர்டர் போட்டு சாப்பிடவும் கொடுக்குறார். டிவில ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓமி கீழே உட்காந்துட்டு இருப்பான். அவன் அசந்தாலே மேல இருக்கிறவன் ரெடி அடிக்கிறான். இவன் பேரு இசான். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதோ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான் போல. அடுத்து இவன் கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஆளா ஆகணுங்கிறது இவரோட ஆசை, இசானோட ஆசை. கீழே ஓமி உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் அசந்தா இங்க கிரிக்கெட் விழுகுதான், விக்கெட் விழுகுதான். அதனால அசையாதன்னு திட்டிட்டு இருக்கிறான். அங்க போன் பேசிட்டு இருந்த சிஸ்டரை வேற திட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இசானோட அப்பா கிட்ட நாங்க 3 பேர் சேர்ந்து கோயில இருக்கிற ஒரு கடையை பிடிச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையை நடத்த போறதாவும், அதுல நல்ல வருமானம் கிடைக்கும், நீங்க கொடுக்க போற பணம் வெறும் செக்யூரிட்டி டெபாசிட் தான், அது இருந்தா தான் எங்களுக்கு கடை கிடைக்கும், ப்ளீஸ் அந்த கோயில் பேர்ல ஒரு செக் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாப்ல. ஒரு 40,000 சில்லற வரும்னு நினைக்கிறேன். அவரும் எங்கடா கோயிலுக்குள்ள போய் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை நடத்தினா எங்கிட்டா பிசினஸ் நடக்கும்னு விசாரிப்பார் அவர். அதெல்லாம் சூப்பரா நடக்கும். கோயிலுக்குள்ள எல்லாரும் போர் அடிச்சிருக்கும் போது ஸ்போர்ட்ஸ் தான் அவர்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். நிறைய பசங்க வருவாங்க. அப்புறம் அங்க இருந்து பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கேட்க சரின்னு அவரும் கையெழுத்து போட்டு அந்த செக்கை கொடுக்கிறார். ஆனா அதே சமயம் வெளியில ஒரு ஹாரன் சத்தம் கேட்டதும் கையில பேட் எடுத்துட்டு விறுவிறுன்னு வெளியில வந்தவன் அந்த வண்டியை நிப்பாட்டி கண்ணாடியை உடைப்பான். ஓமி மேல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறான். இவ்வளவு கூத்து பண்ணும்போது அவனை வேற வண்டியை ஓட்டிட்டு இருந்த டிரைவரை வெளியில இழுத்து போட்டு அடிக்கிறான் ஓனரை. என்னடா அப்படி பண்றீங்கன்னு அப்பா தட்டி கேட்பார். அப்பதான் அவன் சொல்றான், இவன் ஒண்ணு சும்மா இல்ல, சும்மா உங்க பொண்ணு என் சிஸ்டரை வெறுப்பேத்துறதுக்காக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கடந்த 10 நாளா பாத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் இன்னைக்கு பாடம் புகட்டுறேன். சாரி சொல்றான் அடிக்க. சாரிங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க அப்பையும் அவனை விட்டு நீ எப்படா சாரி கேட்க போற உங்க அப்பங்கிட்ட? 2 வருஷமா சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிற, வேலைக்கு போக மாட்டேங்கிற, கிரிக்கெட்லயும் பெரிய லெவல்ல ஆகல, குடும்பத்தை எப்பரா ஓட்டுறது? உங்க அப்பா கிட்ட இன்னைக்கு யாரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறியா? நீ பண்ற இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாப்ல. அப்ப இவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். டே வாடா ஓமின்னு கூப்பிட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அதே சமயம் அங்கிளோ இசானோட அப்பாவோ, டே கோவிந்த் நான் கொடுத்த அந்த செக்க கொடு. இல்ல சரிப்பட்டு வராது. அப்பங்கிட்ட மன்னிப்பு கூட கேட்காத இவனுக்கு அப்பங்காசு எதற்கு? குடுறா செக்கன்னு செக்க போடுங்கிறாரு. அங்கிள் வேணாம் அங்கிள், சாரி தானே, நான் கேட்க சொல்றேன்னு சொல்லிட்டு இசானை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சாரி கேள்றான்னு சொன்னா சாரி கேட்க முடியாது அப்படின்னு திமிரா பேசிட்டு போவான். உடனே அவரும் கோவத்துல அந்த செக்க 4 8 கிழிச்சு எறிகிறார். இதுல இவங்க சண்டையில ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக வேண்டியவன் முதலீடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறான் நம்ம கோவிந்த். இசானே உங்க அப்பா தான் தெரியும்ல அவரை பத்தி, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதன்னு கோமி அட்வைஸ் போட்டுட்டு இருப்பாப்ல. அதே சமயம் நம்ம கோவிந்த் வருவாப்ல. குறைஞ்சபட்சம் இன்னைக்காவது உன் டென்ஷனை ஒதுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல, நமக்கு பிசினஸுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல. உங்க அப்பாவை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அந்த செக்க வாங்கின தெரியுமா? சைன் பண்ண செக் என் பாக்கெட்ல இருந்தது, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டுறாப்ல நம்ம கோவிந்த். ஒரு கடையை போட்டிருந்தா நானும் ஓமியும் சேர்ந்து கடையை பார்த்திருப்போம். நீ வர்ற பசங்க எல்லாத்துக்குமே கிரிக்கெட் சொல்லி கொடுத்து கோச் ஆயிருக்கலாம். எவ்வளவோ கனவு கண்டிருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்து விட்டு திட்டுறான். யாரு? நம்ம கோவிந்த். இப்போ முதலீட்டுக்கு என்ன பண்றதுங்கிறாப்ல ஓமி முழிக்க, வேற என்ன பண்றது, கோயில் உண்டியில தான் உடைச்சான்னு பேசுவான். சும்மா காமெடிக்கு தான் பேசியிருப்பான். ஆனா நம்ம ஓமி ரொம்ப சீரியஸா யோசிக்கவே செய்யறான். பேசாம கோயில் உண்டியில உடைச்சிடலாமான்னு. இசான் தான் அவனை ஷார்ட்டா இஷ்னு கூப்பிடுறாங்க. சோ நம்ம இஷு கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட்டர் அப்படின்னு கூப்பிடுவான். அதான் வசதியா இருக்கும். கிரிக்கெட்டரோ ஏய் அவன் சும்மா காமெடிக்கு பேசிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொன்ன பிறதான் நார்மல் மடுக்கு வரான். ஓமி நீ உங்க அப்பா கிட்டயாவது பேசுறா, அந்த கடையை யாருக்கு கொடுத்துட வேண்டாம் என்ன?
சொல்லி வை உங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்றாப்ல நம்ம கோவிந்த். அவர் தான் அந்த கோயில் விவகாரங்கள் எல்லாம் பாத்துக்கிறவர் போல. இவங்க ஒரு கடை எடுக்கணும்னு பேசிட்டு இருக்கிறது கூட கோயில் சொத்து தான் போல. அதான் அந்த கடையை கொடுத்துட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கன்னு இப்ப தான் அப்பா கிட்ட ஓமி பேசிட்டு இருக்கிறேன். பிசினஸ்ங்கிறது குழந்தைங்க விளையாட்டு இல்ல, லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றவையா அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்பா. அப்பாவோ நான் ஒண்ணு எடுத்து அப்படியே அழகா கொடுத்துட முடியாதா, எனக்கு மேல உன் மாமன் இருக்கிறான் பிட்டு, அவன் தான் ஒட்டுமொத்த கோயில் நிர்வாகத்தையும் அதிகாரப்பூர்வமா பாக்குறவன், என்னால அவன்கிட்ட போய் உங்களுக்காக கை எட்டி நிக்க முடியாதுங்கிறாப்ல அப்பா. அப்ப அம்மா தான் டேய் அது உங்க மாமா தானடா, அவங்கிட்ட போய் கேள்றா அப்படிங்கிறாப்ல சொல்ல சரின்னு இவனும் அந்த மாமங்காரங்கிட்ட வந்து நிக்கிறான். என்ன மாதிரி கடை, என்ன பொருள் வைக்க போறோம், இத பத்தி எல்லாம் அந்த ஒரு லெட்டர் மாதிரி எடுத்து வந்து அந்த மாமங்கிட்ட கொடுக்குறாப்ல ஓமி. அவர் அப்படியே வேகமா ரொம்ப பிஸி போல, அவர் அப்படியே சரசரன்னு இறங்கி வரும்போது சரிடா உங்களுக்காக நான் அந்த கடையை பிளாக் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு ஒத்துக்கிறேன், உட்காருன்னு உட்கார வச்சுட்டு எப்ப சாவி வேணும்னு கேக்குறாப்ல. இல்ல மாமா அதுலதான் சிக்கலு, இன்னும் நாங்க நீங்க கேட்ட அந்த டெபாசிட் அமௌண்ட்டை ரெடி பண்ணலங்கிறாப்ல. சரி முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பண்ணி வைக்கிறேன்னு மாமா சொல்லிட்டு அம்மா எப்படா நம்ம கட்சியில சைன் பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. அரசியலுக்கு வர போறியான்னு கேக்குறாரு. இது அரசியலா கட்சியா அப்படின்னு ஆச்சரியப்படுவான். உங்க அப்பா பூசாரியோட மவன், நீ மனசு வச்சா நினைச்சதை சாதிக்க முடியும், ஆண்டவரோட அருள் உனக்கு துணையா இருக்கும், என்ன சொல்ற நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்க சரின்னு இவன் சொன்னதும் டெபாசிட்ட பத்தி எல்லாம் கலப்படாத இந்தா சாவின்னு சாவியை கொடுக்குறாரு. நம்ம மாமன்டா வாழ்த்துக்கள்ரா, கடை உனக்கு தான் எடுத்துட்டு போ அப்படின்னு சாவியை கொடுக்குறாப்ல. ஓமிக்கு ரொம்ப சந்தோஷம். பார்ட்னர்ஷிப்ல இவங்க 3 பேர் இந்த கடையை நடத்த போறாங்களாம். 3 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். போய் கடையை திறக்கிறானுங்க. போலுகடெல்லாம் மாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாதிரி ஆரம்பிக்கணும்னு இவங்களோட ஆசை. அதுக்கு கிரவுண்ட் நல்லா சமதளப்படுத்தணும். கிரவுண்டை எப்படி சமதளப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சபர்மதி ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு இந்த கிளப்புக்கு பேர் வேற வைக்கிறானுங்க. மொத காசை நம்ம கோவிந்த் தான் போட்டு ஆரம்பிக்கிறாரு. பிக்சர் ரெடி பண்ற வேலையை இஷ்யூ பாத்துக்கிறான். சுத்தி வலைய கட்டி கிரீஸ போட்டு ஸ்டம்ப நட்டு இஷ்யூ எல்லாத்தையும் ரெடி பண்றாப்ல கிரிக்கெட்டர். தேங்காய் உடைச்சு கடையை ஆரம்பிச்சாச்சு. 2-3 பசங்க அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. பேட்டை நங்கு சுத்தி எல்லாம் அடிக்கிறாரு. என்னடான்னு கேட்டா பேட்டை எவ்வளவு அளவு நம்ம சரி பண்ணணுமோ அவ்வளவு அளவு சரி பண்ணி வைக்கணுமா மேட்ச் எல்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி. இப்படி அந்த பக்கம் பசங்களுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்தவங்க ஓடியாந்து தலைவரே எங்களுக்கு 2 பேட் வேணும், அடிக்கிறதுக்கு சுத்தியலும் வேணும் அப்படின்னு கேக்குறான். இதுதான் அவங்களோட ஐடியாவே. அப்புறம் ஃப்ரீ டைம்ல அதே கடையில டீசனும் எடுக்கிறாரு நம்ம கோவிந்த். பாலை இப்படி பிடிக்காம இப்படி பிடிச்சு போட்டேன்னா அப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாப்ல. சில பசங்களுக்கு ஐடியா கொடுக்குறாப்ல. ட்ரிபிள்ஸ் அடிச்சுக்கிட்டு ஊர் பக்கம் ஜாலியா பசங்க 3 பேர் சுத்துறானுங்க. இஷனா நீங்க சொன்ன மாதிரி தான் பால் போடுறோம், ஆனா எப்படி போட்டாலும் ஒவ்வொரு பாலையும் அவன் 6 அடிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். யாரா அப்படி 6 அடிக்கிறதுன்னு கேட்டா அலின்னு ஒரு பையன் அடிக்கிறானா. ஆனா அந்த அலி உட்காந்து குண்டு விளாண்டுட்டு இருக்கிறான். எல்லா பாலையும் 6 அடிக்கிறவன் இவன் விளையாடுறத பாக்குறதுக்காக நம்ம பசங்க வந்திருக்காங்க. ஆனா அவன் கோலி குண்டு விளாண்டுட்டு இருக்கிறான். ஏய் சாம்பியன் என்னடா கிரிக்கெட் விளையாடாம என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு இஷ். அந்த பையன் மதிக்கவே இல்லை அலி. அவனுக்கு கோலி குண்டு தான் முக்கியம் போல. உடனே கை நிறைய கோலி குண்டு கொஞ்சம் வாங்கி நானும் கோலி குண்டு விளையாட வரலாமான்னு களத்துல பூந்து எல்லா கோலி குண்டையும் நம்ம இசு ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கோலி குண்டு தானே முக்கியம் அலிக்கு. அதனால ஃபுல்லா ஜெயிச்சிருவீங்க கிளம்பும் போது. யோ அண்ணாக்கலா ஒரே ஒரு ஓவர் தான் விளையாடுவேன் கிரிக்கெட், நான் 6 அடிச்சிட்டேன்னா உங்ககிட்ட இருக்கிற கோலி குண்டு எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு அலி கேக்குறான். என்னடா 6ங்கிற ஒரு ஓவர் போட்டா அதுல எத்தனை 6 அவனால அடிக்க முடியும்னு நம்ம இஷ்ஷும் கேட்பான். 6 6 அடிப்பேங்கிறா. ஒரே ஓவர்ல 6 பால்ல 6 6 அடிச்சுட்டா எல்லா கோலி குண்டையும் கொடுக்கணுங்கிறதா இவங்களோட டீல். அவன் சிரிக்கிறான். ஓவர் கான்பிடன்ட் உலகத்துக்கு ஆகாதரா தம்பி அப்படிங்கிறாப்ல சிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பால் போட போறாப்ல. பார்த்தா சொன்னாப்லயே 6 அடிச்சு விட்டான். ஃபர்ஸ்ட் பால் 6. ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமா தூக்கி போட்டிருப்பேன்னு சிரிப்பாப்ல. இப்போ கொஞ்சம் நல்லா போடலாமேன்னு 2வது பால் போடுறதுக்காக இஷ்யூ ஓடியாராரு. பார்த்தா இதையும் 6 அடிச்சு விட்டான். அம்பையரா இருக்கிற நம்ம கோவிந்த் அநியாயத்துக்கு சிரிக்கிறான். இப்ப இஷ்யூ கரெக்டா அளந்து நல்லா மார்க் பண்ணி இப்ப சீரியஸா பால் போட போறாரு. இதையும் 6 அடிக்கிறான். செம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. இப்போ 4வது பால். பார்த்தா அதுக்குள்ள அந்த பையன் மயங்கி விழுந்துட்டாங்க. பால் போறதுக்கு முன்னாடியே. ஏன் அப்படி மயங்கி விழணும்? ஹாஸ்பிடலுக்கு உடனே கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா பிபி பிளட் பிரஷர் அழுத்தம் கம்மியா இருக்குங்கிறாங்க. ஒழுங்கா சாப்பிடலனா கூட இந்த பிரச்சனை வரும், இன்னும் கொஞ்சம் ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. அங்க வச்சு டாக்டர்மா ஒரு டவுட், அவனால எப்படி பால் போட்டாலுமே 6 அடிக்க முடியுது, 6 பால்ல போட்டா 6 பாலையும் 6 அடிக்கிறானாமே, இது எப்படி சாத்தியம்னு கேட்டா சில பேரோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு தம்மா தூண்டு கிரிக்கெட் பாலுங்கிறது ஃபுட்பால் சைஸுக்கு அவ்வளவு பெருசா தெரியுமா, அதனால அவனால ஈஸியா அடிக்க கூட முடியும். இல்ல சில பேர் பிறக்கும் போதே இப்படி கிஃப்டோட பிறக்கிறதும் உண்டு, அதனால கூட அவன் நல்லபடியா கிரிக்கெட் விளையாட முடியுமோ என்னவோன்னு டாக்டர் அம்மா சொல்லுவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நம்ம இசு பாத்துட்டு இருக்கான், இது எப்படியா சாத்தியம்னு. அடுத்து பார்த்தா நம்ம கோவிந்த் மால்ல வந்து ஒரு கடை வருதான். அந்த கடையை எடுத்து நடத்தலாங்கிறாப்ல பேச இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மால் தான் எல்லாமே, மக்கள் எல்லாம் போட்டி போட்டு மால்களை நோக்கி வருவாங்க அப்படி இப்படின்னு படம் வந்து பல வருஷம் ஆச்சு. அப்பயே கரெக்டா கணிச்சிருக்கிறான். ஆனா மால்ல கடைபிடிக்கிறனா காசு அப்படின்னு ஓமி கேட்கறான். இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கிறோம் பிசினஸ், அதுக்குள்ள ஏன் 2வது கடையை பத்தி யோசிக்கிறேன்னு ஓமி அட்வைஸ் போட்டா நீ எப்பவுமே நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பேன்னு அவன் சொல்லுவான். அதே சமயம் அந்த அரசியல்வாதி மாமா வராப்ல. பரவாயில்லையே கடை நல்லா இருக்கே, உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாப்ல. இன்னும் கொஞ்ச நாள் உங்களை பார்க்கவே முடியலன்னு கேட்டா குஜராத் முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு மாமா போயிட்டு வந்தாராம். அசால்ட்டா துப்பாக்கி எடுத்து மேல வைக்கிறாரு மாமா. அதை பார்த்தது இஷ்யூக்கு ஆர்வமாயிடுது. அந்த துப்பாக்கியை நான் தொட்டு பார்க்கலாமான்னு கேட்க சேஃப்டியை ஆன் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறாரு. இந்தா தொட்டு பாடுறான்னு. ஏண்டா ஓமி கட்சியில சேர்ந்த சரி, ஆனா
கட்சி பக்கமே வரமாட்டேங்கிறியப்பா, ஆபீஸ் பக்கம் அப்பப்ப வந்துட்டு போப்பா அப்படிங்கிறாப்ல அரசியல்வாதி மாமா. அடுத்த வாரம் கட்சியில சீனியர்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாப்ல. சொல்ல போனா நீங்க எல்லாருமே வரலாம், என்ன எல்லாரும் கட்சியில சேர்ந்துருங்கப்பா, இன்னும் ஆக்டிவா இருக்கணும் கட்சி சார்பா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் துப்பாக்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் ஐஷ். இவங்க அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல. ஆனா நம்ம கோவிந்த் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாப்ல. கடையில வந்த வருமானத்தை எண்ணி பார்த்துட்டு அரசியலுக்கெல்லாம் இங்க நேரம் இல்லங்கிறவன். அரசியலோட உதவி இல்லைன்னா நமக்கு கடையே கிடைக்காதுங்கிறாரு ஓமி. நம்ம கோவிந்தோட நினைப்பு என்னன்னா, இப்படி இந்த கடையில மூலமா கிடைக்கிற இந்த பணத்தை சேர்த்து 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 மால்ல இருக்கிற அந்த கடைக்கு பணத்தை ரெடி பண்ணலாமேங்கிறது இவனோட எண்ணம். இங்கேயும் நம்ம கோவிந்த் அந்த அரசியல்வாதியோட ஆட்டத்துக்கு நம்மளாலலாம் ரொம்ப ஓவரா ஆடக்கூடாது, பட்டும் படாம இருந்துக்கிறோம்னு அட்வைஸ் போட்டுட்டு இருப்பாப்ல. அப்ப நம்ம இஷு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறான். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம இஷ்டத்துக்கு குடிக்கலாம் அப்படின்னு குஷியா பேசுறான். டே டே ட்ரிங்கா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சரக்கடி பாயம் போல தெரியுது. சரக்கடிக்க மட்டும் காசு எடுத்துக்கிறோன்னு காசு எடுத்துக்கிறாங்க. இந்தாங்கடா காசு தானடா வேணும், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுக்குறாப்ல. உடனே பசங்க குஷியாகி அவனுக்கே முத்தம் கொடுப்பாங்க. மாசம் மாசம் இந்த பழக்கம் வச்சு கூடாது, இதான் கடைசின்னு சொல்லி காசு கொடுப்பேன். பசங்க 3 பேரும் ஜாலியா அடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமையே. இவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்களே, காரை ஓட்டிட்டு போறாப்ல தெரியுதே. இவங்க கிட்ட எங்கடா கார் வாங்குறதுக்கு காசுன்னு பார்த்தா, கார் வரிசையா ஒரு கண்டெய்னர் வண்டியில போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு பசங்க பயங்கர அலப்பற. நம்ம இஷு தான் சிஸ்டர் உங்ககிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு எக்ஸாம் வருது, நீ தான் உன்னோட எக்ஸாம்ல 100க்கு 100 அடிச்சல, சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்டு வச்சிருப்பேன். சிஸ்டரும் வருது, ஆனா அவ ஓப்பனா வந்ததுமே எனக்கு மேக்ஸ்னா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஒரு போடு போடுறா. 0 to 9ங்கிற இந்த 10 நம்பருக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையுமே அடைக்கிற முடியும், கொஞ்சம் மேக்ஸ் மேல ஆர்வம் வந்துச்சுன்னா பின்னாடி பாத்துக்கலாங்கிறாப்ல. நம்ம கோவிந்த் எடுத்து சொன்னா, மேக்ஸ்னால அலர்ஜி, மேக்ஸ்ங்கிற கணக்குங்கிற பேரை கேட்டாலே எனக்கு வாந்தி வருங்கிறா அவ. இந்த பொண்ணு பேரு வித்யா. ஏதோ SMS வர போன் எடுத்து ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பா. கிளாஸ் எடுக்கும்போது மொபைல் நோண்டாதன்னு கட்டன் ரைட்டா சொல்றேன். யாரு நம்ம கோவிந்த். அலிங்கிற அந்த பையன் இருக்கான்ல, சூப்பரா கிரிக்கெட் விளையாடுவான்ல, அவனோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி அவனை கிரிக்கெட்ல சேர்த்து விடுங்க, பெரிய ஆளா வருவான், அடுத்த ஒரு 4 வருஷத்துல அவன் ஸ்டேட் லெவல்ல விளையாட முடியும்னு எல்லாம் எடுத்து சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். கிரிக்கெட் எல்லாம் பணக்காரங்களோட விளையாட்டு, எந்த பிரயோஜனம் இல்லங்கிறாரு அப்பா. பணக்காரன் ஏலங்கிறது கேமுக்கு கிடையாதுங்கிறாப்ல நம்ம இஷ். ஒரு வழியா அவங்க அப்பாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு வந்துடணும்னு சொல்லுவாரு. ஆனா அவன் கண்டுக்காம ஓடுறான். அவனுக்கு கோலி குண்டு விளையாடதான் ஆசை. இன்னைக்கு நம்ம அலி வராரு. அலியோட குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம். இவங்க 3 பேரும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இதனாலேயே பிரச்சனை பின்னாடி வெளியில வருமோ, கதை அப்படித்தான் மதம் சம்பந்தமா தான் போகுமோ அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்குது. அலி வந்ததும் இந்தா இத கால்ல மாட்டிக்கோ, காலுக்கு இதான் சேஃப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாப்ல. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு அவனும் விளையாடுறதுக்கு நிக்கிறான். எப்படி பால் போட்டாலும் சரி அச்சு பறக்க வர்றான். உடனே இவர் ஐடியா பண்ணி பாலை கொஞ்சம் வெளியில தள்ளி போடு, அப்பதான் 6 அடிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறார். ஐடியா கொடுக்க பவுலர் வந்து பவுல் பண்றாரு. எஸ், கொஞ்சம் தள்ளி போடும்போது அவனுக்கு மிஸ் ஆகுது. அடுத்த பாலும் மிஸ் ஆகுது. அடுத்த பால்ல கேட்ச் போய் அவுட்டே ஆயிடுறான். அப்புறம் மேக்ஸ் கிளாஸ் கூட டியூஷன் எடுக்கிறாப்ல. அதுல அலியும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவன் மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அதையெல்லாம் அழிச்சு விட்டு இவன் கிரிக்கெட் சொல்லி கொடுப்பேன். இந்த பையனுக்கு இருக்கிற வீக்னஸ் என்னங்கறத அவர் கண்டுபிடிச்சிட்டாப்ல போல. அதான் ஆர்வமா ஓடியாந்து போர்டுல இருக்கிற கணக்கெல்லாம் அழிச்சு விட்டு படம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இவன் இவ்வளவு நாளா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த இடத்துல ஒரு பக்கம் ஃபுல்லா பில்டிங்ஸா இருக்கும். சோ அந்த பக்கம் அடிக்க கூடாதுன்னு சொல்லி பில்டிங் இல்லாத கிரவுண்ட் பக்கமே அடிச்சு அடிச்சு இவன் பழகிட்டான். அதனாலதான் கொஞ்சம் ஆஃப் சைடு தள்ளி போடும்போது அவன் அடிக்க திணறான். இப்படி ஆஃப் சைடுல உனக்கு அவங்க பால் போட்டதுனாலதான் மிஸ் ஆச்சு, நீ ரைட் சைடே அடிச்சு பழகிட்டடா, லெஃப்ட் சைடு அடிக்கணும்ல, எப்படி அடிக்கணும் நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். பல டெக்னிக்க ஒரே ஷாட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். விளையாடுற பசங்களுக்காக ஓமி ஜூஸ் எல்லாம் போட்டு வந்து கொடுப்பான், குடிங்கடா அப்படின்னு. இந்த பக்கம் கணக்கு சொல்லி கொடுக்க நம்ம கோவிந்த் வந்திருப்பான். சிஸ்டர் நிறைய நான் கணக்கு படிச்சிட்டேன், எனக்கு பிரேக் வேணும்னு கேட்பா. இவனும் சரின்னு ஒத்துப்பான். உனக்கு கணக்கு மட்டும் தான் பிடிக்காதா இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் பிடிக்காம இருக்கான்னு கேட்டா தனக்கு பயாலஜி பிடிக்கும்னு சொல்லுவா. ஆனா அவ நம்ம கோவிந்த கொஞ்சம் தொட்டு தொட்டு பேசுறா. அவன் பண்ண கூத்துல இவன் அப்படியே டென்ஷனா இருக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம இஷ்யூ வரான். எப்படிப்பா கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டே உள்ள வருவேன். என்னடா பே அடிச்சாப்ல இருக்குன்னு கேட்டா ஒண்ணும் இல்லங்கிறான். இவன் மரமண்ட, இவளுக்கு சொல்லி கொடுக்கறதா நீ நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணங்காரன் டேய் நாங்க கணக்கு படிச்சிட்டு இருக்கோம்டா, டிஸ்டர்ப் பண்ணாதடா போடான்னு அவனை விரட்டி விட்டு வர வியாழக்கிழமை நீ ஃப்ரீயா, மதியம் 2 to 4 நான் டவுன் பக்கம் போறேன், புக்ஸ் வாங்கணும், என் கூட நீ வரையா அப்படின்னு கூப்பிடுறா. இவனுக்கு பதறுது. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது, நீ கண்டிப்பா வர்றேங்கிறா அவ. அலிபாய் லேட்டா வந்திருப்பான் போல அன்னைக்கு விளையாடுறதுக்கு. அப்ப அங்க விளையாடுற பசங்க 2 பேரு இவனோட பேண்ட கீழே இறக்கி விட்டு நக்கல் நையாண்டி செய்வாங்க. இதுல காண்டானவன் நெஞ்சிலே ஒரு எத்துவான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி லேட்டு, இதுல சண்டை வேறையா, வாங்கடா விளையாடலான்னு விளையாட கூப்பிடுறாரு. ரைட்டு பக்கம் அடிக்கூடாது, ஆஃப் சைடு தான் அடிக்கணும், இல்லனா கிரவுண்ட சுத்தி ஒன்னு சுத்த விடுவேன் அப்படிங்கிறாப்ல நம்ம இஷு. ஆனா ரைட்ல வாங்கி 6 அடிக்கிறான் இவன். பொறுமையா இஷு சொல்றாப்ல, சொன்னது கேட்கலையா, காது செவிடா என்ன, ஆஃப் சைடு அடிச்சு பழகடா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம அலி நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், இவனுக்கு கோலி குண்டுனா பிடிக்கும்ல, அதுல ஏதோ ஒரு டோர்னமெண்ட் இன்னைக்கு நடக்க போகுதான், சீக்கிரம் போகணுங்கிற. இது இஷை இன்னும் கோவப்படுத்துது. என்ன எதுவும் சொல்லாம போறீங்கன்னு கேக்குறேன். என்ன ஆஃப் சைடு அடிக்க சொன்னா அடிக்க மாட்டேங்கிற, ஆனா டோர்னமெண்ட்டுக்கு போகணுங்கிற, அவ்வளவு முக்கியமானு கேட்டா இன்னைக்கு தான் ஃபைனல் மேட்சா. இவன் கோலி குண்டு மேட்ச்ல ஃபைனல் வரைக்கும் போயிருக்கான் போல தெரியுது. கோலி குண்டு விளையாண்டு என்னத்தரா நீ சாதிக்க போற, உன்னை ட்ரெயின் பண்றதுக்காக ராத்திரி பகலா நாங்க உழைச்சிட்டு இருக்கிறோங்கிறாப்ல இஷு. அப்பதான் இவன் ஒரு கேள்வி கேட்பான். நீ தானே கிரிக்கெட் தெரியும், கிரிக்கெட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற, நீ என்ன சாதிச்ச அப்படின்னு கேக்குறான். இதுல காண்டானவர்
அந்த சின்ன பையனை பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டுறான். உடனே அந்த பையன் பயந்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடுறான். அப்புறம் கடையில உட்காந்து என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன பையனை நான் தள்ளி விட்டு இருக்க கூடாதுன்னு வருத்தப்படுறாப்ல. அலி மறுபடியும் ட்ரெயினிங்க்கு வருவான்ல அப்படின்னு இஷு கேட்கறான் சந்தேகமா. அப்ப ஒரு பையன் ஏதோ பால் வாங்க வருவான். 15 ரூபாவா, 7 ரூபா தான் இருக்குன்னு வந்து கொடுப்பேன். மீதி 8 ரூபா எடுத்துட்டு வா அப்பதான் பாலுங்கிறாப்ல நம்ம கோவிந்த். ஆனா இஷு இந்தாடா பால்னு தூக்கி போட்டு போ சொல்லுவாப்ல. கேட்டா என் ஷேர்ல இருந்து அந்த மீதி 8 ரூபா எடுத்துக்கன்னு கேட்பான். இவனுக்கு எல்லா பேரும் எல்லாம் கத்துக்கணும், காசுக்கு எல்லாம் பாக்குறவன் கிடையாது இஷு. நீ 8 ரூபா கொடு, 8 ரூபா கொடு, கணக்குல வரைக்கும் 8 ரூபா கொடுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருதுங்க. உடனே ஓடி போய் போன் எடுத்து பேசுறான். 4 மணிக்கு ஓகே அப்படிங்கிறான். ஒரு மாலை காட்டுற இடம் கூட்டு வந்திருக்காப்ல. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல காட்டுற இடம் கக்கூசுக்கு பக்கத்துல நல்லாவே இல்ல. பசங்க பிடிக்கலங்கிறாங்க இஷும் ஓமியும். ஆனா உங்க பட்ஜெட்டுக்கு இவ்வளவுதான் தம்பி வருங்கிறாரு புரோக்கர். பட்ஜெட்டை கூட்டுங்க, இன்னும் பெரிய மாலை காட்டுறேங்கிறாப்ல அவரு. அடுத்த மாலை பாக்குறதுக்கு போறாங்க. சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட், இது நமக்கு ஓகேங்கிறாப்ல இஷு ரொம்பவே ஃபீல் பண்றான். பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இது ஓகேங்கிறான். இங்க எது வைக்கலாம், அங்க அது வைக்கலாம், இங்க எது வைக்கலான்னு அப்படியே உணர்ச்சி வசத்துல நிறைய பேசுவான். ஆனா காசு எக்குத்தப்பா வரும் போல. இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல. பேங்க் லோன் போறதா இருந்தா கூட பேங்க் லோன் போகும்போது நம்ம கையில இருந்து கொஞ்சம் காசு போடணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த மோட்டேஜ் பண்ண கூட நம்ம கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி அதை வாங்குறது அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா இது கிடைக்க வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல கோவிந்த். பேங்க் லோன் போறதா இருந்தா நம்ம எவ்வளவு போட வேண்டியிருக்குன்னு கேட்டா மினிமம் 5 லட்சமாவது போடணும்னு கோவிந்த் சொல்ல, சரி நான் இந்த அரசியல்வாதி மாமா கிட்ட கேட்கறேங்கிறான் ஓமி. ஆனா கோவிந்துக்கு அதுல விருப்பம் இல்ல. பேங்க் லோன் எடுக்கிறதுக்கு அந்த அரசியல்வாதி கிட்ட இந்த 5 லட்ச ரூபா கேட்டு லோன் வாங்க சொல்றியா, அதெல்லாம் வேண்டாங்கிறாப்ல நம்ம கோவிந்த். அதே சமயம் ஒரு போன் கால் வருது நம்ம புரோக்கருக்கு. இந்த கடை வேணும்னு ஏதோ ஒரு ஷேட்டு பேசுறாப்லையா. இன்னும் அரை மணி நேரத்துல நான் கன்ஃபார்ம் பண்றேங்கிறாப்ல. இஷ்யூ வேற முறைக்கிறான். என்னடா பண்றது, இவனோ ஒருத்தன் கேட்கறான்னு சொல்லும் போது கோவிந்தம் யோ புரோக்கரே கடை புக் ஆயிடுச்சு சொல்லு போ அப்படின்ட்டாப்ல. உடனே பசங்களுக்கு குஷி ஆயிடுது. ஆனா உங்க மாமன் கிட்ட இருந்து காசு வாங்குறது ஓம் பொறுப்பு தான், பாத்துக்க அப்படின்னு சொல்றாப்ல கோவிந்த். ஓமியும் அதை நான் பாத்துக்கிறேங்கிறா ரொம்ப கான்பிடண்டா. இசோட சிஸ்டர் சிட்டி பக்கம் கூப்பிட்டால, இவனும் வந்திருக்கான். சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கான். என்ன நான் நெருங்கி வந்தாலும் நீ விலகி போற, ஏன் நமக்கு செட் ஆகாதா, ஏன் ஒரு 4 காரணம் சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டா நமக்கு செட் ஆகிறதுக்கான காரணங்கள், நான் உன்னோட வாத்தியாரு, டீசன் சொல்லி கொடுக்குற வாத்தியார், சோ இது நமக்குள்ள செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சிஸ்டர் நீ, சோ அதுவும் பிரச்சனை. மூணாவது என்னோட வயசுல நீ ரொம்ப கம்மி, சோ அதுவும் செட் ஆகாது. அப்புறம் நாலாவதா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள போதும் நிறுத்து, லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது. எதுக்கு நீ ஒரு பேக்கப் ஃப்ரெண்டை ரெடி பண்ணிக்கிறது நல்லது. நம்ம மேட்டர் தெரிய வந்தா கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு கோவம் வரும். என் மேட்டரை வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. அதனால வேற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வை, என் மேட்டரை அவங்க கிட்ட கொஞ்சம் ஓப்பனா சொல்ற ரேஞ்சுக்கு ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்லுவா. ஆனா இவனோ பிசினஸ் தான் முக்கியங்கிறான். இங்க வச்சுதான் அவன் வேற ஒரு மேட்டரை சொல்றான். உங்க அண்ணன் இருக்கானே ஒரு பெரிய செலவுல இழுத்து விட்டான், அந்த மாலு தான் வேணும்னு அடம்பிடிக்கிறான். ரோட பார்த்தாப்ல ஒரு அருமையான மாலு, ஆனா எக்கு தப்பா கடன்ல போய் மாட்டிப்போம், எங்க போய் முடிய போதுன்னு வருத்தப்படுவான். எல்லாம் நல்லபடியா நடக்கும், வருத்தப்படாத. அப்பா ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நீ எனக்கு பண்ணணும். அந்த கடை கன்ஃபார்ம் ஆகி உங்க கைக்கு வந்துச்சுன்னா என்னத்தான் ஃபர்ஸ்ட் ஆளா கடைக்கு கூட்டிட்டு போகணும், சரியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இவனும் சரி இன்னுவான். அலிய பாக்குறதுக்காக இஷ்யூ வரான். கூல கட்டஸ்டாம் போல அலி அப்பா திட்டிட்டு இருக்காரு. கிரிக்கெட்டாவது ஒழுங்கா கத்துக்கிறான்னு கேட்டா சூப்பரா கத்துக்கிறான். ஏதோ கிரிக்கெட்டுக்காகவே ஆண்டவே இவனை இந்த பூமிக்கு அமிச்சாப்லயே இருக்குது. அவன் கிரிக்கெட் விளையாடுறத நீங்க பாக்கணுமே ஒரு நாள், நீங்களே மிரண்டு போயிடுவீங்கன்னு பேச அப்பாக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இதையெல்லாம் அந்த பையனும் மேல கேட்டுட்டு தான் இருப்பான். அவனை நான் மேல போய் பாக்கலாமான்னு கேட்டு இசு மேல பாக்குறதுக்காக வரார். அந்த பையனை அது இதுன்னு பேசி கன்வின்ஸ் பண்றாப்ல. அவனும் கோமா இருந்தவன் ஜிரிச்சிட்டான். அந்த அரசியல்வாதி மாமா கிட்ட இவன் பணத்துக்காக போய் நிக்கும் போது பணம் கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஆனா எதுக்கு வேற மதத்துக்காரங்க வழியா நீ போய் அந்த கடையை பிடிக்கிற, ஏன் நம்ம மதத்துல வேற புரோக்கரே இல்லையா, இன்னொரு கடை இருக்கே அத நம்ம புரோக்கர் தான் தோறு காட்டினாப்ல, அந்த மாலை போய் பாருங்கடா அப்படிங்கிறாப்ல. ஆனா பசங்க இல்ல அந்த பில்டிங் தான் வேணும்னு அடிச்சு பேச இவனு வந்து வேற வழி இல்ல மாமா அந்த பில்டிங் தான் வேணும்னு கேட்கணும். சரி ஓகே பணத்தை எடுத்து கொடுங்கன்னு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு மாமா. இவனு ரொம்ப சந்தோஷமா பணத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றான். நல்லபடியா பணத்தை கொடுத்து சாவியை வாங்கியாச்சு, இதுதான் தங்களோட கடை அப்படின்னு மால்ல பிடிச்சிருக்க இந்த 2வது கடையை பத்தி அவன் ரொம்ப ஆர்வமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறா. யாரு நம்ம இஷோட தங்கச்சி. அந்த அலி பையனுக்கு அந்த கிரவுண்டையே கோலம் மாதிரி போட்டு ஒவ்வொன்னுக்கும் பேர் எழுதி அவனை ஒரு வழியா வலிக்கு கொண்டு வரான். ஆனா தொழுகைக்கு கரெக்டா அலி போயிடுவான் போல. தொழுகையை முடிச்சுட்டு அவன் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவனை ட்ரைனிங்காக கூட்டு போறாப்ல நம்ம இஷு. இந்த பக்கம் காதலும் ஒரு மாதிரியா வளர்ந்துகிட்டு இருக்குது. அலியும் ட்ரைனிங்ல ஓரளவு பெர்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு நினைக்கும் போது 2001 ஜனவரி 26ஆம் தேதி கோவிந்த் இருக்கிற அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, கிராக் விழுகுது, பில்டிங் அங்கங்க விழ ஆரம்பிக்குது. அம்மாவை எப்படியோ காப்பாத்தி நீ போமா நான் இதை வந்துடுறேன்னு செருப்பை போட்டுட்டு நம்ம கோவிந்த் வேகமா ஓடியாரான். ஊரே வேற ஒரு பக்கம் ஓடுனா இவன் வேற ஒரு பக்கம் ஓடியாரான். ரோட்லயே எவ்வளவு பெரிய பல்ல விழுந்து கிடக்குன்னு பாருங்க. அதையும் தாண்டி ஓடுறான். காரெல்லாம் அங்கங்க மோதி கிடக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ரோட்டுக்கு மேல இருக்கிற அந்த மால் கட்டடம் இருக்குல்ல அதை பாக்குறதுக்காக ஆர்வமா ஓடியாருவான். வந்து பார்த்தா அந்த மால் பில்டிங்கே மொத்தமா தரமட்டமாய் கிடக்கும். போலீஸ்காரங்க வேற உள்ளோட மாட்டேங்கிறாங்க. என் கடை போச்சேன்னு கருத்தப்படுவான், வருத்தப்படுவான், அழுவான். மித்த பசங்களும் ஓடியாந்து பாக்குறாங்க. போச்சு எல்லாம் போச்சு, நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு கோவிந்த் அழுவான். அவனை வண்டியில நடுவுல உட்கார வச்சுட்டு பசங்க ஆறுதல் சொல்லி எங்கேயோ கூட்டு போறானுங்க. அந்த நிலநடுக்கத்துல பல பேர் வீடுகளை இழந்து வீட்டுக்கு வெளியில இடிபாடுகளுக்கு மத்தியில இருக்கிற சேல துணி எல்லாம் கட்டி அதுக்குள்ளதான் சாப்பாடு காய்ச்சிட்டு இருக்காங்க. அலியோட வீடை தான் தேடி நம்ம இஷ்யூ ஓடியாந்துருக்கிறார். அலி நல்லா
தான் இருக்கிறான், பிரச்சனை இல்ல. இஷ பார்த்தது ஓடியாந்து கட்டி பிடிச்சுக்கிறான். வீட்டுல அலியோட அப்பா இல்ல, ஏதோ சூரத்துக்கு போயிருக்காராம். அவர் போன்லயும் பிடிக்க முடியல, எங்க இருக்காருன்னு தெரியலங்கிறாப்ல அம்மா வருத்தப்படுறாங்க. பசங்களை எப்படி இந்த இடிபாடுகளுக்கு நடுவுல நான் உட்கார வைக்கிறதுன்னு பயப்படுறாங்க. அங்கங்க கம்ப கொடுத்து ஊண்டி வச்சிருக்காங்க சீலிங் விழுந்துடாம இருக்கணும்னு. ஆனா அதையே பொழந்துகிட்டு சீலிங் விழுகுது. அந்த பக்கம் அந்த அரசியல்வாதி மாமாவோ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்கிற நிறைய பேரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஓமி அங்கதான் இருப்பான். ஓமி, நிறைய பேருக்கு உதவி தேவை, கட்சி சார்பா நீதான் இருந்து எல்லாத்தையுமே பண்ணணும், சரியா பாத்துக்கோ அப்படிங்கிறார். எதுக்கு பார்த்தா வீடுகள்ல இருந்து எவ்வளவோ பேரு ஒருவேளை சோத்துக்காக எவ்வளவு பெரிய கீழே நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு நொடி, ஒரு நடுக்கம், எவ்வளவு உயரத்துல 10 மாடி 20 மாடின்னு கட்டி இருந்தாலும் ஒரு செகண்ட்ல வீதியில இப்படி கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. பணக்காரங்களுக்கு இந்த நிலைமைனா ஏழைகபாடு இன்னும் திண்டாட்டம். ஆனாலும் பரவாயில்ல, இந்த கட்சிக்காரங்க தான் ஒரு பெரிய கேம்ப் போட்டு வீடுகள் இருந்து எல்லாருக்கும் சோறு போடுறது, முகாம்ல அவங்களை தங்க வைக்கிறது, இப்படி எல்லா வேலையிலும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முகாம்ல தங்குற எல்லா பேருக்குமே கையில ஒரு டேக் போடுவாங்க போல தெரியுது. அலியோட குடும்பத்துல இருந்து ஒரு 9-10 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக டேக் வேணும்னு கேட்டா கட்சிக்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அப்ப ஊரு ஃபுல்லா போய் எங்க கட்சியை பத்தி திட்டிக்கிட்டு இருப்பேன், அவன் குடும்பத்துக்கு நாங்க டேக் கொடுக்கணுமா? முடியாதுங்கிறாங்க கட்சிக்காரங்க. மக்களுக்கு சேவை பண்ற நேரம் அது. இப்ப அவன் எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கிறாப்ல பேசுறாங்க. உடனே நம்ம இஷு ஓமி கிட்ட தான் போய் டேய் ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த கட்சிக்காரரோ இங்க பாரு, நம்ம மதத்துக்காரங்க எவ்வளவோ பேரு உதவிக்காக கீழே நிக்க, நாம ஏன் மாற்று மதத்துக்காரங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த கட்சிக்காரர் பேசுறாரு. ஆனா நம்ம இசு ஒத்துக்கிறது இல்ல. இதுல என்ன அவங்க ஆட்கள் நம்ம ஆட்கள்னு பேசிக்கிட்டு 2 நாள் அவங்க எதுவும் சாப்பிட தெரியுமா, ஏதாவது பண்ணுங்கப்பான்னு கேட்டா கட்சிக்காரர் முடியாதுங்கிறார். நான் டேகா கொடுக்க போறேன்னு டேக் மேல கைய வச்சா கட்சிக்காரர் கொடுக்க கூடாதுங்கிறாப்ல. அவன் டேக் எடுத்தா புடிச்சு தள்ளி விடுறாரு கட்சிக்காரர். நடுவுல நம்ம ஓமி போனா ஓமிய புடிச்சு தள்ளி விடுறாங்க. கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இஷ்ய புடிச்சு அங்க இருந்து வெளியில தூக்கி போடுறாங்க. இந்த பக்கம் கோவிந்தோட வீட்டுல பார்த்தா பெருசா ஒண்ணு சேதாரம் இல்ல. கோவிந்த் வீடு சேஃப். அவன் வீட்டுக்குள்ள உட்காந்துதான் நியூஸ் எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் அலியோட அப்பா வந்துட்டாரு. அப்பா பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான் பையன். அப்பா கொஞ்சம் கோவப்படுறாரு. ஏன்னா அந்த முகாம்ல நடந்த மேட்டர்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளை நீ எங்க கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முறைக்கிறார். எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமாங்கிறாரு. ஆனா நான் உதவி பண்ணத்தான வந்தேங்கிறான் இசு. உனக்கு தெரியாது, அந்த அரசியல்வாதி மாமாவா இருக்கட்டும், அவனோட கட்சிக்காரங்களா இருக்கட்டும், எந்த காலத்திலயும் எங்க மதத்துக்காரங்களுக்கு உதவி பண்ணதே கிடையாது, உதவி பண்ண மாட்டானுங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கிறதெல்லாம் வெறும் ஜோக்குங்கிறார் அவரு. உன் கூட அனுப்பிச்சு விட்டதான் தப்பு. இனி அலி அவங்க மதத்துக்காரங்க கூடயே இருக்கட்டும், நாங்க அலிய பாத்துப்போம், நீ கிளம்புன்ட்டாப்ல. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டோ எத்தனை போன் கால் பண்ண, எதையுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு இவனை தேடி வீட்டுக்கே வந்துட்டா. என்ன காய்ச்சலான்னு தொட்டு பாக்குறா, காய்ச்சல்லாம் இல்ல. இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு ஆறுதலா எடுத்து பேசுறா. மாலு பிரச்சனையை அப்புறம் பாத்துப்போம், முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணு, அவங்களுக்குள்ள பெரிய சண்டையாயி போச்சு அப்படிங்கிறா அவ. சண்டையான்னு கேட்டுட்டு அவன் உடனே அவ கூட கிளம்பி வரான். ஓமி கிட்ட தான் வந்து பேசுறான். இஷான் கோவக்காரன் உனக்கு தெரியும்ல, ஏன் இப்படி கோவப்படுற, உன் கட்சிக்காரங்க முன்னாடி உன்னை கீழே தள்ளி விட்டான்னு உனக்கு கோவமா அப்படின்னு ஆறுதலா பேச வந்தா, இஷ பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியுங்கிறான் ஓமி. அவனெல்லாம் பெருசா மைண்ட் பண்ணிக்காதன்னு அட்வைஸ் பண்ணி பாக்குறாப்ல. ஒரு செகண்ட் கோவப்படுவான், அடுத்த செகண்ட் நார்மலான கூட பேசி பாக்குறாப்ல. ஆனாலும் ஓமி கோவத்துல ஏற்கிறான். எல்லாரும் முன்னாடி என்ன கீழே தள்ளி விட்டான் தெரியுமா அப்படின்னு கோவப்படுறாரு. எல்லாம் யாருக்காக, அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத அலிங்கிற ஒரு பையனுக்காக அப்படிங்கிறான். நினைச்சு பார், அவன் தங்கச்சி கூட நீ காதல் பண்ணிட்டு இருக்கிற அந்த மேட்டர் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சு பாருன்னு ஓமி ஒரு போர்டு போடுறாப்ல. ஓமிக்கு மேட்டர் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம இஷு கடைக்கு வருவான். மீதி 2 பசங்க தான் இருக்கிறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு இஷ பார்த்ததும் ஓடியாராரு நம்ம கோவிந்த். டேய் பணத்தை பாத்தியாடா, 40,000 சொலையா பணம் வச்சிருந்தா அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். பாத்தியான்னு கேட்டா இஷோ எதுவும் சொல்லாம இருக்கிறான். சரி வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது நான் தான் பணம் எடுத்தேங்கிறத இஷு ஒத்துக்கிறான். இது நீ எடுத்தியா, கடந்த 2 நாளா என்ன பண்ணணும் தெரியாம தலையே பிச்சுக்கிற ரேஞ்சில இருந்தது, அதான்டா மச்சான் எடுத்தேங்கிறாப்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பணம் எங்கன்னு தான் விசாரிக்கிறான் இவன் கோவிந்த். அலியோட குடும்பம் எங்க தங்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டாங்க, அவங்க வீட்டை சரி பண்றதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால அலியோட வீட்டை ரிப்பேர் பண்றதுக்காக மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டான் போல தெரியுது. எல்லாம் அந்த உறவாக்கார பையனுக்காக நீ பணத்தாண்டா செய்வன்னு ஓமி பேச ஆரம்பிக்க, நீ பேசாதரான்னு இசு கோவப்படுவான். ஏன் பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, நம்ம மதத்துக்காரங்க எவ்வளவு பேர் செத்து ஒவ்வொரு பில்டிங்குள்ள கிடக்குறாங்க தெரியுமா, ராத்திரி ஃபுல்லா பாடிஸ இழுத்து இழுத்து வெளியில போட்டதும் நான்டா, நீ ஏதோ ஒரு மதத்துக்காரனுக்கு போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு ஓமி கோவப்படுறான். உனக்கு எல்லாம் அந்த பையன் மட்டும் தான்ல, எங்களை பத்தியோ நம்ம ஆட்களை பத்தியோ உனக்கு கவலை இல்லைங்கிறாப்ல ஓமி பேசுவான். எப்பொழுது நீ உங்க ஆளு எங்க ஆளுன்னு பேச ஆரம்பிச்ச, அந்த அரசியல்வாதி மாமன் கூட பழகாதன்னு சொன்னா கேட்டையா, இப்போ அவர் பேசுறாப்ல நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்றான் இஷு. உதவி தேவைப்படும் போது உதவி செய்யாம இருக்கிறதுக்கு நாம என்ன மிருகமா, மனுஷன் இல்ல அப்படிங்கிறாப்ல இஷு பேச ஆரம்பிக்க, உடனே ஓமி அம்மா நீ தெரியாம கேக்குற, நீ யாரு, அந்த மதத்துக்காரங்களுக்கு உதவ வந்த இறை தூதரோ அப்படின்னு இவன் ஓமி நக்கல் பண்ணுவான். பார்த்து பேசுன்னு இவன் கோவப்படுவான். இவங்க 2 பேர் சண்டையை சரி பண்றதா, பணத்துக்கு என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாரு நம்ம கோவிந்த். பணம் எல்லாருக்கும் பங்குண்டு, எடுத்து கொடுக்கும் போது எங்க கிட்டையும் கேட்கல, இஷ்டத்துக்கு நீ நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு கரெக்டா கேக்குறான் கோவிந்த். அந்த அரசியல்வாதி மாமா கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோம், அவ்வளவு பெரிய கடனை அடைக்கணும், கையில இப்ப 5 பைசா இல்ல, அந்த மாலை இடிஞ்சு
இடிஞ்சு விழுந்ததுனால யாருக்கிட்ட இவங்க பணம் கட்டினாங்களோ அந்த பில்டர் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டானா. ஏன்னா பில்டிங் இடிச்சிச்சு, பணம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அங்க மாட்டோம். 5 லட்சம் ரூபாய் அந்த மாமங்காரனுக்கு நம்ம கொடுக்கணும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். நம்ம வசதியோட இருந்தா நீ உதவி செய்ய, நான் வேணான்னு. எனக்கு இப்ப இந்த பணம் வேணும், போ பணத்தை வாங்கிட்டு வா போ அப்படின்னு சண்டை போடுறான் கோவிந்த். போ மீதி பணத்தை வாங்கிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா கூட மீதி பணம் இல்ல, எல்லா பணமும் செலவாயிடுச்சுங்கிறாரு இஷ். அலி மாதிரி ஒரு திறமையான பையன் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப பணம் என்ன மறுபடியும் பணம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அலி போடா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுங்கறாப்லயே இஷ்யூ பேசுறான். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்க போதான் நியூஸ்ல காமிக்கிறான் பேப்பர்ல. அந்த மேட்ச் மட்டும் நடந்துச்சுன்னா எல்லா பேரும் கிரிக்கெட்னாலே வாங்க நம்ம பிசினஸ் அப்படியே தூக்கி நிறுத்தலாம், இப்படி எல்லாம் கனவு காண்டுகிட்டு இருக்க காண்டான கோவிந்த் நீ இடத்த காலி பண்ணுட்டாப்ல. போடா வெளியிலன்னு பிடிச்சி வெளியில தள்ளி விடுறாரு. கல்லாப்பட்டியில சில சில்லறைகள் மிச்சம் இருக்கும், இதை எடுத்துட்டு போடான்னு தட்டி விடுறான். இந்த பக்கம் அந்த அரசியல்வாதி மாமாவோ நம்ம ஓமியோட அப்பா, அவர் பூசாரி இல்லையா, அவர்கிட்ட வந்து அரசியலுக்கு நீங்க வரணும், ஏதோ கட்சி கூட்டத்துல பேசணும், ஏதோ சம்திங் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் தெளிவா டீடைலா தெரியல. ஆனா அவரோ அரசியலுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது தம்பி, வந்தே இல்ல கோயில்ல பிரசாதம் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஓமியும் நம்ம கோவிந்தும் அரசியல்வாதி மாமாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் இப்ப பசங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீதி காசை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறோன்னு மாமா கிட்ட வந்து பேசுறாங்க. ஆனா அந்த 20,000 ரூபாய் வேணாம்னு சொல்லி திரும்ப கொடுக்குறாரு மாமா. மொத்த பணத்தோட வாங்க, இந்த மாதிரி சில்லறையா கொடுக்கறது வேண்டான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாப்ல. ஓமி மேட்டரை கேள்விப்பட்டேன், நம்ம கட்சிக்காரங்களே பிடிச்சி தள்ளி விட்டானாமே, நம்ம விஷயத்துல எல்லாம் தலையிட வேணாம், அவன்கிட்ட சொல்லி வை அப்படிங்கிறாரு அரசியல்வாதி மாமா. அடுத்த மாசம் எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஓமி கட்சிக்காக நிறைய உழைக்கணும்ன்றாரு அங்கிள் மாமா. அப்ப நம்ம கோவிந்து தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல மாம்சே, நம்ம ஓமியை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம், கடையை நான் இருந்து பாத்துக்கிறேன், அவன் அரசியல் உங்களுக்கு துணையா இருக்கட்டும். ஏன்னா பணங்கனா இப்பயே வேணும்னு கேட்டாருன்னா மாட்டிப்போம் இல்லையா, அதனால அப்படி பேசுறாப்ல. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கான மேட்ச்ல முதல் மேட்ச்ல இந்தியா தோத்து போச்சு. இப்ப ரெண்டாவது மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச் தான் போல தெரியுது. நம்ம கடையில புதுசா சரக்கெல்லாம் இறக்குறாரு நம்ம கோவிந்த். இருக்கிற டிவில கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பாட்டிமா வந்து என் பேரனை கொஞ்சம் பாத்துக்க முடியுமா, நான் வெளியில போயிட்டு வரேன், கிரிக்கெட் பார்க்கணும் அடம் பிடிக்கிறான்னு சொல்ல, சரி உள்ள உட்காந்து பாக்கட்டும் சொல்லி விட்டுறாப்ல. ஓமி ஃபுல் டைம் அரசியல்வாதியா இறங்கிட்டாப்ல. இருக்கிற எந்தெந்த தெருவுல எந்தெந்த இடத்துல போஸ்டர் ஓட்டணுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தன் கூப்பிட்டு இந்தா சாவின்னு கொடுக்குறாப்ல. என்னடான்னு பார்த்தா கட்சியின் சார்பா ஒரு ஜிபே இவனுக்கு ஓட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. எப்படா இருக்க வண்டி, இனி உனக்கு தாண்டான்னு சொன்னதும் ஓமி ரொம்ப குஷி ஆயிட்டான். கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கிற, இனி நீ பைக்ல போனா நல்லா இருக்காது, வண்டி எடுத்துக்கோங்கிறாரு அந்த அரசியல்வாதி மாமா. இந்த பக்கம் பசங்க எல்லாம் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறாப்ல தெரியுது. குழந்தைய பாத்துக்கிட்டது தேங்க்ஸ்னு பாட்டிமா சொல்றாங்க. சரி வா மீதிய வீட்டுல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேரனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அந்த பாட்டிமா, ஏன் தம்பி பேரனை நல்லா பாத்துக்கிட்ட, தேங்க்ஸ் தம்பி, அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் நீ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் சப்ளை பண்ணுவியா, ஏன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூலோட பிரின்சிபல் நானுன்னு சொல்ல இவன் அதிர்ந்து போய் நிக்கிறான். உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்க மேடம்னு கார்டை கொடுக்குறான், விசிட்டிங் கார்டு. ஸ்கூலுக்கு நாங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்ல, கோச்சிங்கும் கொடுக்கறோம்னு நல்லா மார்க்கெட்டிங் பண்றான். மேடம் என்ன பேர் நினைக்கிறாங்கன்னா தன்னோட ஸ்கூல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியையும் கரிக்குலம்குள்ள ஒன்னா சிலபஸ்குள்ளேயே சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா. சோ திங்கக்கிழமை காலைல ஒரு 9 மணிக்கு பிரசன்டேஷனோட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அந்த பேரனுக்கு ஒரு பால ஓசியா கொடுக்குறான். அவ்வளவு ஈஸியா கொடுக்கறவ இல்ல, திஸ் இஸ் கால்டு மார்க்கெட்டிங், நல்லா மார்க்கெட்டிங் பண்றாப்ல. இந்த பக்கம் நம்ம இசுக்கு போன் பண்ணிட்டு திங்கக்கிழமை காலைல 9 மணிக்குடா வாடான்னு கூப்பிட்டா, அன்னைக்கு இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டாவது இன்னிங்ஸ் நடக்கும், நான் மேட்ச் பார்க்கணும், இன்னொரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுன்னு அசால்ட்டா பேசுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது அப்ப நீயே பாத்துக்கணும் போனை தூக்கி போடுறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த பக்கம் அண்ணனை பத்தி தங்கச்சிக்கிட்ட எடுத்து சொல்லி கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கவே மாட்டேங்கிறான். எப்படித்தான் நீங்க சமாளிச்சிட்டு இருக்கீங்களோங்கிறாப்ல வருத்தப்பட்டு பேசுறாரு கோவிந்த். எங்க அண்ணன் இந்த மாதிரி கோவக்காரன்னு தெரியும், ஆனா பிரெஞ்சுகளுக்கு ஒண்ணுனா அவன் கண்டிப்பா சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டான், பிரெஞ்சுக்கு தான் அவனுக்கு உலகம், புரியுதா இல்லையான்னு இடுப்ப பிடிச்சி கிள்ளி விடுறா. இந்தா கொழுக்கட்டை சாப்பிடுன்னு கொழுக்கட்டையை கொடுத்துட்டு இருக்கிறா. அந்த பக்கம் திங்கக்கிழமை அன்னைக்கு சும்மா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தவன தங்கச்சி தான் போய் சண்டை போட்டு அன்னைக்கு மேட்ச் பார்க்க கூடாதுன்னு செம்ம அடம் பிடிச்சு அவனை விட்டு வெளியே தள்ளி விட்டுறா. அப்புறம் பொறுமையா ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி எடுத்து சொல்றா. கோவம் பொசுக்குன்னு வருது, ஆனா மன்னிப்பு கேட்கறதா மட்டும் சாருக்கு வலிக்குதோ, போய் மன்னிப்பு கேளு, நீ பண்ண தப்பா மறந்துடாதுன்னு அண்ணனுக்கு எடுத்து சொல்றது அவதான். அடுத்து பாரு இவன் எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போறான்னு பாருங்க. கோவம்னா அப்படி கோவப்படுறான், மன்னிப்புனா காலையே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிறான், அதுவும் கோயில்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். டேய் என்னடா மன்னிச்சுக்கடா அப்படின்னு கேட்க ஓமிக்கு கொஞ்சம் கோவம் குறையுது. ஆனாலும் நீ உன்னை பத்தி மட்டும் தானே யோசிப்ப, மத்தவங்களை பத்தி என்னைக்கு யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கடைக்கு வந்தா இஷ்யூ அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். திங்கக்கிழமை பிரசன்டேஷனுக்காக சாட்ல நிறைய மேட்டரா ரெடி பண்ணி வைக்கிறான். அடுத்து பார்த்தா பசங்க ஏகப்பட்ட பேரு ஃபைனல் மேட்சை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. சிலர் மேட்ச் டிரா இறங்குறாங்க, யாரு நம்ம கோவிந்து சொல்லுவான், இஷ்யூ நாம தான் ஜெயிப்போம்னுவான். சில பசங்க இல்ல ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கணுவாங்க. ஆனா மொதல் விக்கெட் விழுந்ததும் செம குஷி ஆயிட்டாங்க, அடுத்த விக்கெட் விழுந்ததும் இன்னும் குஷி ஆயிட்டாங்க. அதுவும் சச்சின் பவுல் பண்ணிருப்பாப்ல. ஒட்டுமொத்த கூட்டமும் குஷியா இருக்கு. அடுத்த விக்கெட் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த விக்கெட் விழுந்துற செம ஊரே சேர்ந்துங்க கடைசி விக்கெட் விழணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஓமி தனியா தான் மேட்ச் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா லாஸ்ட் விக்கெட் LBW, அவ்வளவுதான். ஓமி செம குஷி ஆயிட்டான். இந்த பக்கம் ஒட்டுமொத்த பசங்களும் ஒருத்தரை கட்டி பிடிச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னு மதத்தை மறந்து அப்படி இருக்கிறாங்க. கரெக்டா அதே சமயம் நம்ம ஓமியும் ஓடியார 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னுவான். அப்புறம் எல்லாத்தையும் மறந்து பயங்கரமா குஷியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க.
ஓரளவு நம்ம கோவிந்தும் பணம் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஸ்கூலுக்கு சப்ளை அது இதுன்னு நல்லபடியா போச்சு. ஏதோ ஒரு சின்ன டோர்னமெண்ட் நடக்க போதா, நம்ம கிளப் சார்பா நாம கிரிக்கெட் பண்ண போறோம். யாரு கேப்டன்? நம்ம அலி வந்து ஓபன் பிளேயர். இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து அந்த பிரசன்டேஷன் ஸ்கூல்ல நடக்குது. செகண்ட் மீட்டிங் வர சொல்லிருக்காங்க போல. இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அவங்க கேக்குறது என்னன்னா, படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் நாளை பண்ண சோறு போடும். அப்படி இருக்க மாசம் 40,000 ரூபாவை இந்த ஸ்போர்ட்ஸுக்காக விளையாட்டுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு ஒருத்தர் கேட்பார். இல்ல சார், 40,000 ரூபாங்கிறது சும்மா பேசிக்கா நாங்க கேட்டதுதான், அதை வேணா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் சார், குறைச்சிக்கலாம் சார்ங்கிறாப்ல நம்ம கோவிந்த் பேசுவான். அப்ப நம்ம இஷோ, 1000 பசங்க இருக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல, நீ 40,000 ரூபா வேண்டாம் குறைச்சிக்கலான்னு பேசினா எப்படா எல்லா பசங்களும் ட்ரெயின் பண்ண முடியும்னு இசு சொல்றான். அது மட்டும் இல்லாம எக்யூப்மெண்ட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேற தரோம்னு சொல்றோம். நீங்க இன்னும் பட்ஜெட்டுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க கிளம்புறோம்னு அசால்ட்டா பேசுறான். இன்னொரு லேடியும், படிச்சா நல்ல யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கும், ஆனா ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம், நீங்க படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் நேருக்கு நேரா வச்சு கம்பேர் பண்றதே தப்பு மேடம்ங்கிறான் அவன். நீங்க பசங்களை சம்பாதிக்கிற மிஷினா மட்டும் பாக்குறீங்க, ஆனா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த ஸ்போர்ட்ஸ்ல தான் அவங்களுக்கு கிடைக்கும், அதுதான் சொல்லி கொடுங்கறாப்ல. விளையாட்டுல அவங்க தன்னைத்தானே காத்துக்க முடியலன்னா எப்படி லைஃப்ல அவங்களே காத்துக்க முடியும் அப்படின்றாப்ல. 100 மீட்டர் போட்டியில ஓடுறதும் பிசிக்ஸ்ல 100 மார்க் எடுக்கிறது ஒண்ணு, அது உங்களுக்கு புரியாதே என்ன? கொஞ்சம் உணர்ச்சிசமா அப்படி இப்படின்னு பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க போல தெரியுது. நம்ம கோவிந்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டீலுக்கு இந்த ஸ்கூல் கடைசியில ஓகே சொல்லிடுச்சு போல. ஒரு செகண்ட் எல்லாத்தையும் போச்சு எந்திரிச்சு கிளம்புங்கடான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்கன்னு கோவிந்துக்கு ரொம்ப சந்தோஷம். நாடு முழுக்க நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி பரவணும், இதே மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் நாம கோச்சு கொடுக்கறோங்கிறாப்ல. இஷு பல கனவுகளோட இருக்கிறான். ரொம்ப கனவு காணாத, வா வா அப்படிங்கிறாப்ல நம்ம கோவிந்த். சிட்டி லெவல்ல ஒரு மேட்ச் நடக்குது. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பா பசங்க இப்ப மேட்சுக்கு இறங்குறாங்க. அலி இறங்குறான். ஓமி எங்கன்னு கேட்டா அவன் காலையிலேயே அரசியல் விஷயமா 7 மணிக்கே கிளம்பிட்டான். ஏதோ பிரச்சாரமா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரச்சாரத்துல ஓமி ரொம்ப தீவிரமா இருக்கிறார். அந்த மாமங்காரனுக்கு ஓட்டு போட சொல்லி தீவிரமா அந்த பக்கம் பிரச்சாரம். இந்த பக்கம் நம்ம அலி சும்மா போருக்கு போற கால மாதிரி நிக்கிறான். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சா 6. ஆனா இசுக்கு அதுல பெருசா சந்தோஷம் இல்ல. ஆஃப்ல அடிச்சு போறாடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான வருத்தம் தான் பண்றாப்ல. ஆஃப் சைடு பால் போட்டா ஆஃப் சைடு அட்றான்னு இங்க இருந்து கத்துவான். உடனே அலியும் பொறுமையா அதான் கோச் இப்படி சொல்றாப்லையேன்னு காத்திருக்கிறான். ஆஃப் சைடு அடிச்சு விட்டு விளையாடுறான். அப்பதான் 6 அடிக்கும் போது சந்தோஷப்படாதவன் ஆஃப் சைடுல இப்ப 4 அடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான். அடுத்து ஆஃப்ல வந்தா ஆஃப்ல அடிக்கிறது, ரைட்ல வந்தா அடிச்சு ட்ரெயினை தாண்டி பால் விழும். ஆளி அடிச்சு பொளக்குறான். டாட் பால் பண்றான்ப்பா, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இஷுக்கு. 48 ரன் அடிச்சு விட்டான் 25 பால்ல. இப்ப அடிச்சா முதல் 50 இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுகள்ல. பால் வரப்போகுது, அலி தயாரா இருக்கிறான். அழகா இறங்கி அடிப்பான் பாருங்க. பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரியை தாண்டி பால் போய் விழுகுது. 6 முதல் 50யும் கூட. அலிக்கு நிறைய ஃபேன்ஸே கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜை தாண்டி பால் போய் விழுகுது. ஜெயிச்சதும் அத்தனை பேர் ஓடி போய் அலியை தூக்கி கொண்டாடுறானுங்க. அந்த பக்கம் எலெக்ஷனுக்காக அந்த அரசியல்வாதி மாமா கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்துல அங்கிட்டு வருவார். ஒரு பெரிய கூட்டம் பிரச்சாரத்துல வந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் அதே சமயம் இன்னொரு மதத்துக்காரங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசியல்வாதி மாமாவோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டே போறார். இங்க பிரச்சாரம் பண்றவரு, ஏன் நாம குஜராத்ல பிறக்கல, நமக்கு சூடு சொரணை இல்ல, நமக்கு ரத்தம் கொதிக்காதா, யுத்த காலத்துக்கு நாமும் தயாரா இருக்கணுங்கிறாப்ல அவர் உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிக்கிறார். அடுத்து ஓட்டு போற நாளும் வருது. எல்லாம் மைப்பச்சு ஓட்டும் போட்டுட்டு இருக்காங்க. 2 கட்சிகளுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு விழுகுது. ஆனா கடைசியில அன்னைக்கு போட்டியில ஜெயிச்சது யாருன்னா சாட்சாத் அலியோட அப்பா சப்போர்ட் பண்ண அவங்க தான் அந்த பக்கம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. அரசியல்வாதி மாமா தோத்து போயிட்டான். அவங்களோட ஜெயிச்சதுனால நன்றி சொல்றதுக்காக இவங்க முன்ன அப்படி வரும்போது எதுக்க வண்டிக்குள்ள இருக்கிற இந்த மாமனுக்கு பயங்கர கோவம் வரும். வண்டி நகரல, கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அப்பயும் ஓமி இறங்கி என்னன்னு ஒரு கை பார்க்கலான்னு இறங்க போவான். மாமா தான் டே அவசரப்படாரா இருடாங்கிறாப்ல. அந்த பக்கம் ஊரே சேர்ந்து திருவிழா கோலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அவ வேற நம்ம பையில வீட்டுக்கு கூட்டு வர ஆல்மோஸ்ட் உள்ள வர சமயம் வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்க டாடா சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, குடுகுடுன்னு ஓடியாந்து இவனை இழுத்துட்டு வந்து டப்புன்னு முத்தா கொடுத்துறா. அங்கேயே காதலும் கொள்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தா அந்த அரசியல்வாதி மாமா ஆத்துன்னு சொற்பொழிவாத்துறாரு. இந்த பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொகுதியில வேணா நாம தோத்துருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த குஜராத்ல ஜெயிச்சது நம்ம கட்சி தான் அப்படிங்கிறார். அயோத்தி யாத்திரை ஒண்ணு நடத்தணுமா, மேலடுத்து உத்தரவா, ஒவ்வொரு இந்து குடும்பத்துல இருந்தும் ஒருத்தராவது அந்த யாத்திரையில பங்கெடுக்கணுமா, அதை பெருசா பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல. அடுத்து நம்ம ஓமியோ இங்க மட்டும் கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா, ஆளுக்கு 20 பேரையாவது நீங்க கூட்டிட்டு வரணும். ஆக மொத்தம் அப்போ 4000 பேர் நமக்கு தேவைப்படும். இன்னைக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிங்க, ஒவ்வொருத்தரும் 20 பேரை கூட்டிட்டு வரணும், சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப அந்த மாமா ஓமியை கூப்பிட்டு, எல்லாருக்கும் சொன்ன அட்வைஸ் தான் தம்பி உனக்கும், உன் குடும்பத்துல உன்னோட அப்பா அம்மாவும் கண்டிப்பா யாத்திரைக்கு வரணும், சரியா அப்படின்னு சொல்றாப்ல அசால்ட்டா. இதுக்கு முன்னாடி நம்ம ஓமியோட அப்பா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே யாத்திரைக்கு வரணும்னு சொல்லும் போது அரசியலுக்கு நமக்கு தூரம் வரமாட்டேன்னு அந்த பூசாரி சொல்லியிருப்பாப்ல. ஆனா இப்போ மாமா உத்தரவு போட்டாரா, ஓமிக்கு வேற வழி இல்ல, குடும்பத்தை போய் கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், அப்பாவை யாத்திரைக்கு வர சொல்லி கம்பல் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் நண்பர்கள் பாத்துக்கிறாங்க. அலி மொதல் செஞ்சுரி அடிக்கும் போது ஸ்டேடியம் பாக்கணுமே, மொத்தமும் கத்துச்சு தெரியுமா, ஒரே நாள்ல ஸ்டார் ஆயிட்டான் தெரியுமா, இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாப்ல.
கேக்குறாப்ல. அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, வாடா கடப்பக்க அடிக்கடின்னு கூப்பிடுவான். யாத்திரை வேலையா பிஸியா இருக்கிறேன், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, ரொம்ப லோடு ஃபுல் ஆயிடுச்சுங்கிறாப்ல ஓமி. நீ யாத்திரைக்கு வரையா அப்படின்னு கூப்பிட, நீ எங்க கூப்பிட்டாலும் வரண்டா மச்சா அப்படிங்கிறான் இவன் இஷ். ஓமி அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அன்னைக்கு ட்ரெயின்ல ஏத்தி விட்டாரு. அப்பாக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்ல, இருந்தாலும் பையனோட கட்டாயத்தின் பேர்ல தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ரிட்டன் டிக்கெட்டை வாங்கி கையில கொடுத்துட்டு, ரிட்டன் டிக்கெட் இருக்கு கரெக்டா வந்துருங்க என்ன அப்படின்னு சொல்றான். அப்பா முறைச்சு கூட பாக்கறியே ஒரு மாதிரி இருக்காரு, திரும்பி கூட பாக்கல இவன் அதான் வாண்டடா முன்னாடி போய் உட்கார்றான். நீங்க சந்தோஷமா போலேங்கிறது எனக்கு புரியுது, ஆனா உங்களோட பிளஸிங் இல்லாம என்னால அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாதுன்னு சொல்லி அப்பாவோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இறங்குறான். அப்ப எதுவும் பேசாத மனுஷன் இறங்கி வந்து ஓமியை பார்த்து கட்டி பிடிச்சு, உனக்கு இல்லாத பிளஸிங்காடா எடுத்துக்கிடான்னு ஆசீர்வாதத்தை பொழியிறார். சரி ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறோன்னு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கோவிந்தோ இசோட தங்கச்சியும் பதட்டத்தோட ஆட்டோல எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. 4 நாள் தள்ளி போயிடுச்சா, பிரெக்னன்ட் ஆயிருப்போம்னு அவளுக்கு பயம். அதே சமயம் இசான் கிட்ட இருந்து கால் வருது, இசு கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட் எல்லாம் சப்ளை பண்றவர் வந்திருக்காரு, 38,000 ரூபாய் கேக்குறாரு, என்ன பண்ணு கேட்டா 20% மேல காசு கொடுக்காத, அவ்வளவுதான் அட்வான்ஸ் சரியா அப்படிங்கிறான். எங்கடா இருக்கேன்னு கேட்டா டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கிற, அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அவளுக்கோ பயங்கர அழுகையா இருக்கு. இந்த மாதிரி சூழலையும் அந்த பக்கம் இவன் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கானேன்ட்டு. நானும் சாரி, இத பத்தி யார்ட்டையும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும் தான் பேச முடியும், நானே உன்னை பைத்தியமாக்குறேன்னு புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அழுகிறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன நடந்தாலும் உன் கூட இருக்கிறேன், கடைசி வரை உன் கூட இருப்பேன்னு ஆறுதலா பேசுறான். ஆட்டோ டிரைவர் வேற அப்படியே கண்ணாடியில ரிவர்ஸ்ல பாத்துக்கிட்டே வருவாரு. என்னடா பாத்துட்டு இருக்கிற, ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்கிறாப்ல. இந்த பக்கம் அலிய தொழுவுக்கு லேட் ஆயிடுச்சு போல, மசூதியில இறக்கி விட்டுட்டு சரி அப்புறம் பாக்கலாம் என்னன்னு ஈஷு கிளம்பிடுறான். அடுத்து பார்த்தா நம்ம ஓமிக்கு கால் வருது, வண்டியை ஓட்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. மாமா தான் போன் பண்றாப்ல, எங்கடா இருக்கேன்னு. அப்பா அம்மா ரிட்டன் டிக்கெட் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கிறதா ஓமி சொல்லுவான். எந்த ட்ரெயின்னு கேக்குறாப்ல, சமர்வதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இவன் சொல்லுவான். கோச் நம்பர் என்னன்னு விசாரிக்கிறாரு. கோச் நம்பர் S6ன்னு சொல்றான். ஏ நல்லா தெரியுமாடா, கோச் நம்பர் கரெக்டாடான்னு திரும்ப விசாரிக்கிறாரு. ஆமா கரெக்டா தெரியுங்கிறான். உடனே என்ன வந்து பாருங்கறாப்ல. உடனே அவனும் சரின்னு சொல்லி கட்சி ஆபீஸ் பக்கம் வர சொல்லி இருக்காரு. அவனும் போறான். நியூஸ்ல பார்த்தா இவங்க அப்பா போன அந்த சமர்வதி எக்ஸ்பிரஸ் மொத்தமா தீக்கு இரையானதாகவும், கோத்ரா ஸ்டேஷன்ல வச்சு எரிக்கப்பட்டதாகவும், 2 கம்பார்ட்மெண்ட் 2 ரயில் பெட்டி மொத்தமா எரிஞ்சு நாசமானதாகவும், அதுல பல குழந்தைங்க, பல பெண்கள், பல வயதானவர்கள் உயிரோட எரிஞ்சு இறந்து போனதாகவும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அந்த யாத்திரைக்கு போயிருக்கணும், நான் அவங்களோட போயிருக்கணும் சொல்லி அழுகிறான். மாமங்காரனோ இனி ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாரு. நடந்தது நடந்து போச்சு, இனி நீதான் உன்னை தேத்திக்கணுங்கிறார். ஆனா என்ன நம்பு, இதுக்கு காரணமானவங்கள ஒருத்தரையும் வரக்கூடாது இப்படி பேசிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் கடையை மூடிட்டு மீதி ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் வண்டியில கிளம்புறாங்க. ஆசாசனமா ஃப்ரெண்டு கூப்பிட்டானா வந்திருப்பாங்க போல தெரியுது. இங்க பார்த்தா கட்சி ஆபீஸ்ல இதுக்கெல்லாம் காரணமான அவங்கள நாம சும்மா விடக்கூடாது, அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம கொடுக்க போற இந்த அடிய பல 100 வருஷத்துக்கு அவங்க மறக்க கூடாது. நம்ம பொண்ணுங்க 40 பேர் எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க, பல குழந்தைங்க உயிரோட எரிஞ்சு போயிருக்காங்க, என்னோட சகோதரிகள் எரிக்கப்பட்டிருக்காங்க, எலும்பு கூட கிடைக்கல, அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்கிறப்பல மாமா அந்த பக்கம் ஆத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அப்பா அம்மாவை இழந்த நம்ம ஓமி அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துருப்பான். அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக 2 பசங்களும் வந்து கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒடிஞ்சு போய் இருக்கான். வாடா வீட்டுக்கு போலான்னு ஓமியை இஷு கூப்பிடுவார். ஆனா ஓமி வரல. ஏதோ பிரச்சனை நடக்க போதுன்னு எனக்கு தோணுது, வா வீட்டுக்கு போலான்னு நம்ம கோவிந்து கூட கூப்பிடுவான். அப்போ ஓமி கேக்குற கேள்வி, செத்தது என்னோட அப்பா அம்மா, உங்க அம்மா ஒன்னும் சாகலையே அப்படின்னு கேக்குறான். நண்பர்களை உதறி விடுறான் ஓமி. வீட்டுக்கு போலாண்டா, வாடா வாடான்னு 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஆனா அவன் கேட்கறதுக்கு தயாராக இல்ல. அப்ப அந்த அரசியல்வாதி மாமா வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓடி ஒளிய வேண்டிய நேரம் இல்ல இது, நீங்க வீட்டுக்கு போங்கிறாப்ல. சார் ஒரு 2 நிமிஷம் சார் பேசிக்கிறேன் சார் சொன்னாலும் அவரு கேட்கல. போங்க வீட்டுக்கு போங்கன்னு பசங்க 2 பேரை வரட்டி விட்டாரு. அவங்கள போக சொன்ன பிறகு ஒரு பெரிய வண்டி வந்து இறங்குது. அந்த வண்டிக்குள்ள இருந்து நிறைய பொட்டி பொட்டியா இறங்குது. ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா கத்தி. ஓமிக்கு வேற வெற்றி திலகமிடுறானுங்க. வண்டியில போய்கிட்டு இருந்த நம்ம இஷு கோவிந்த கீழே இறக்கி விட்டுட்டு, நீ வீட்டுக்கு போயிடு, நான் அலியை கூட்டிட்டு வந்துடுறேன், ஏன்னா நாளைக்கு அலியோட எலெக்ஷன் செலக்ஷன் இருக்குதான், அந்த செலக்ஷனை மிஸ் பண்ணிட்டானா அப்புறம் கஷ்டமா போயிடும், சரியா நீ இறங்கின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த பக்கம் பார்த்தா போன் லைன் ஃபுல்லா கட் ஆயிருக்குதான். கலெக்டர் ஆபீஸுக்கு கால் பண்ண முடியல, போலீஸுக்கு கால் பண்ண முடியல, என்ன நடக்க போதோ தெரியலன்னு அலியோட அப்பா பேசிட்டு இருப்பார். அதே சமயம் நம்ம இஷு அங்க வந்து நிப்பா. ஐயா வணக்கம், அலிக்கு நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு, செலக்ஷன் இருக்கு, நான் கூட்டிட்டு போறேன்னு வந்து நிப்பாப்ல. இன்னைக்கு வேண்டாங்கிறாப்ல அலியோட அப்பா. வெளியில எதுவும் சேஃப் இல்லங்கிறாரு, நீ வீட்டுக்கு போங்கிறாப்ல. அப்ப நம்ம இஷு ஓடியாந்து அலியோட அப்பா கிட்ட, அலி நீங்க உங்க குடும்பம் நீங்க எல்லாம் பேசாம ஏன் வீட்டுக்கு வந்துருங்க, ஏன் வீட்டுல உங்களுக்கு சேஃபா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு இஷு கூப்பிடுறான். அப்ப அவர் கேக்குற கேள்வி, அப்போ இங்க இருக்கிற இவங்களுக்கு யாரு அடைக்கலம் தருவா அப்படின்னு கேக்குறாப்ல. அவங்க எங்க போவாங்கன்னு கேக்குறாப்ல. இசு கிட்ட எந்த பதிலும் இல்ல. தங்கச்சி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. யாருக்கு? நம்ம கோவிந்துக்கு. வெளியில எதுவும் சேஃப் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருன்னு மெசேஜ் அனுப்புறா. ரிப்போர்ட் வந்துருச்சா, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான். இன்னும் ரிப்போர்ட் வரல, அதை விட இங்க என்ன நடக்குமோ அதுதான் பயமா இருக்குது அப்படின்னு அவ மெசேஜ் போட்டிருக்கா இஷோட தங்கச்சி. அடுத்து போனு. இஷு தான் கால் பண்றான். என்னடா வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்டா, இல்ல நான் இன்னும் அலியோட வீட்டுல தான் இருக்கிறதா சொல்றாரு. பிரச்சனையை சால்வ் பண்ணணுமேனா அலியோட அப்பா வெளியில போயிருக்காராம். அலியோட அம்மாவும் வெளியில போனவங்க இன்னும் வரல.
வரலையா, அவங்க எல்லாம் வராம எப்படி இங்க இருந்து என்னால போக முடியும்னு ஈஷு கேக்குறான். அலி இங்க தனியா இருக்கிறான்டா அப்படிங்கிறான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ வர முடியுமா அப்படின்னு கூப்பிடாப்ல. சரி 10 நிமிஷத்துல நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கோவிந்தும் போனை கட் பண்றாரு. வேகமா இந்த பக்கம் வராப்ல. அதுக்குள்ள கையில வாளோட கத்தியோட தெருக்கல்ல நிறைய கூட்டத்தையும் பார்க்க முடியுது. இவன் அங்கங்க ஒளிஞ்சு அலியோட வீட்டை நோக்கி ஓடியாரான். நிறைய வண்டிகள்லயும் கொடி பிடித்தபடி நிறைய பேர் போறாங்க. குழந்தை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள உட்கார சொல்லுங்க சொல்லிட்டு அலியோட அப்பா எட்டி பாக்குறாரு. கதவை தட்ட சத்தம் கேக்குது. அலி அப்பா திறக்க வேண்டாம் சொல்லி சின்னதா ஒரு ஜன்னல் மாதிரி வச்சிருக்காங்க. அதை திறந்து வெளியில இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம கோவிந்த். உடனே அவரும் உள்ள அலோவ் பண்றாரு. ரெண்டு பேருமே அலியோட வீட்டுக்கு வந்துட்டானுங்க. வெளியில நிலைமை என்னன்னு கேட்டா ரொம்ப மோசமா இருக்குது. நிறைய ஆயுதங்களோட நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க. இன்னும் நிலைமை மோசம் ஆகுது போல தெரியுது. இங்க இருந்து கிளம்புறது நல்லதுங்கிறான். இத அந்த அலி கேட்டுருவான். இந்த பக்கம் கோஷம் இவங்க ஏரியா பக்கம் கேக்குது. அலியோட அப்பா லைட்டா திறந்து வெளியில பாக்குறாரு. கையில ஆயுதத்தோட அவங்க இங்கதான் நேரா வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஆளா வர்றது இந்த அரசியல்வாதி மாமா தான். வாளோட சூலத்தோட பல பேர் இருக்கிறாங்க. கதவை திறங்கடா இங்க இருந்து சத்தம். அலியோட அப்பாவோ எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு இங்க இருந்து சத்தம் போடுறாரு. சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லங்கிறார். அங்க மொத்தத்தையும் எரிங்க. ட்ரெயின்ல இறந்து போனவங்களுக்கு ரத்த பலி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதே சமயம் ஒரு பெட்ரோல் குண்டு ரெடி ஆகுது. தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய மரத்தையே கொண்டு வந்து இடிச்சு கதவை திறந்து உள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. ஒமி உட்காந்துகிட்டே இருப்பான். அவன மாமா தான் கைய பிடிச்சி இழுத்து வான்னு கூட்டு போறார். அவன் உடஞ்சு போனாப்லயே போவான். கையில வாளை கொடுத்து பாத்துக்கன்னு தட்டி கொடுக்கறார். அவர் பங்குக்கு அவரும் ஒருத்தரை வெட்டுறார். வீடுகளுக்கெல்லாம் தீ வைக்கிறாங்க. கண்ணு முன்னாடி பலர் கொல்லப்படுறாங்க. அலியோட அப்பா அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாப்பார். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த மாமங்காரன் தான் துரத்திக்கிட்டு வரான். கதவை லாஸ்ட் மினிட்ல சாத்துறதுக்குள்ள மாமங்காரன் வந்துட்டான். ஆனாலும் இவர் போராடி அவனோட கையில இருந்த அந்த துப்பாக்கிய கீழே தள்ளி விட்டார். ரெண்டு பேரும் மாத்தி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. அவர் கைக்கு ஏதாவது அகப்படுவான்னு பார்த்தா ஒரு கத்தி அகப்படும். எடுத்து குத்திட்டார். அப்பையும் அவர் கழுத்து நெரிக்கிறத குறைக்கல. மறுபடியும் அடுத்த குத்தும் குத்திட்டார். மாமன் வீழ்ந்தான். இவர் தான் குத்திட்டு போறாருங்கிறத ஒமி பாக்குறான். கதவத்திறங்கன்னு கதவை தட்டுற சத்தம். யாரு? அலியோட அப்பா தான். இறக்கமே இல்லாம கண்ணா முன்னான்னு கொல்றாங்க. என் கண்ணு முன்னாடியே பலர் இறந்து போயிட்டாங்க. உதவி பண்ணு இப்போ அலியோட அப்பா கேக்குறாரு. கோவிந்துக்கும் அழுக வருது. ஏதாவது பண்ணு இசான்னு கத்துறாப்ல. கத்தி குத்து வாங்கின மாமங்காரனை ஹாஸ்பிட்டலுக்காக சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. கீழே விழுந்த துப்பாக்கி எடுத்துட்டு ஒமி தான் இப்ப முன்னாடி வரான். குத்துனது அலியோட அப்பாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். தான் போன அலியோட அப்பாட்ட கொடுத்துட்டு என்ன நடந்தாலும் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி மேல இங்கேயே அனுப்புறாங்க. பையனையும் அப்பாவையும். ஒமி ரொம்ப கோவமா வரான். வீட்டுக்கு பேசணும் போனை கொடுன்னு. ஏன்னா தான் போனை அலியோட அப்பா கிட்ட அவன் கொடுத்துட்டான். அதனால கோவிந்தோட போனை இவன் வாங்கி பேசுவான். என்ன வீணு சேவ் பண்ணிருக்கு? தங்கச்சிக்கு தான் கால் பண்ணிருப்பான். வீணு சேவ் பண்ணிருக்கோம். கால் பண்ணா அவளும் ரொம்ப செல்லமா பேசுறா. லவ் பண்றாங்கிறது தெரிஞ்சு போச்சு. நானே உன்ட்ட சொல்லலாம் இருந்தேன்னு சொல்றதுக்குள்ள பொலின்னு அறையறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒமியும் உள்ள வரார். அதுவும் கையில துப்பாக்கியோட. டேய் ஒரு நிமிஷம்டா சொன்னா கேள்றான்னு ஒமிய தடுக்க பாக்குறாரு இஷு. இங்க யாரும் இல்லடா, எல்லாம் போயிட்டாங்கடா அப்படிங்கிறான். ஆனா மேல லைட்டா சத்தம் கேக்குது. அதுவும் போன் சத்தம். யாரோட போனு? நம்ம இஷு என் போனை வச்சுக்கங்கன்னு கொடுத்தான்ல அந்த போனு தான். யார் கால் பண்றா? இஷோட தங்கச்சி தான். ஏன்னா பிரச்சனை ஆயிட போது தான் காதலனா அடிச்சு போட்டுருவானு பயந்துகிட்டு கால் பண்றா. அந்த சத்தம் கேட்டு ஓமி மேலதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். இச தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு மேல விறுவிறுன்னு ஏறான். இசு விடாம தடுக்க பார்த்தா நங்குன்னு குத்திட்டு மேல ஏறான். கோவிந்தையும் எட்டி மிதிச்சு மேல போறாரு. அதுக்குள்ள அப்பாவும் புள்ளியும் மாடியில வேகமா ஓடுறாங்க. இன்னொருத்த வேற கத்தியோட அந்த பக்கம் வர அவனை பிடிச்சு அடிச்சு தள்ளிறாரு நம்ம இஷு. கோவத்துல வேகமா வந்தவன் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இசு குறுக்கால போய் அந்த பையனை பிடிக்க தோட்டா இறங்குனது இஷோட மேல. இவன் கோவம் அடங்குனதும் அப்பதான். கோபம் தலைக்கேறுனா கண்ணு முன்னு தெரியாதுன்னு வாங்க. அதுதான் நடந்திருக்கு. தான் நண்பனையே சுட்டுடமேன்னு பதறி போய் துப்பாக்கி அவனு கீழே போடுறான். கோவிந்து பார்த்துட்டு ஐயோன்னு ஓடியாரான். அலியும் பார்த்து கதறுவான். அண்ணே எந்திரிட அப்படின்னு அலியும் அழுகிறான். ஆனா இஷான் எந்திரிக்கல. கடைசியில புள்ளைய இழந்த அந்த குடும்பம் கதறி அழுகுது. இஷானை இழந்த குடும்பம் கதறி அழுகுது. இதெல்லாம் கார்ல இவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒமி நினைச்சு பாக்குறது. இந்த குத்தத்துக்காகத்தான் அவன் ஜெயில இருந்து இப்ப வெளியிலே வந்திருக்கானும் கூட. என்னடா பேசாம வர்ற? ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு நம்ம கோவிந்த். ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு இவனும் கார்ல சொல்லிட்டே வரான். எல்லாரும் கமெண்ட்ரிய ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மேட்ச் பாக்குற ஸ்டேடியம்க்கு தான் இவனை கூட்டு வந்திருக்கான். இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான டிலக்ஸ் ரூமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சின்ன குழந்தையோட வராரு நம்ம கோவிந்த். என் புள்ள பேரு இஷான்னு சொன்னதோ ஒமிக்கு அழுக வந்துடும். உன் மாமாடா ஒமி மாமாடா அப்படின்னு சொல்ல குழந்தை கையில தேசிய கொடி வச்சிருக்கோம். அத ஒமி கிட்ட கொடுக்கும். குழந்தை லெவலுக்கு இறங்கி அவன் முட்டி போட்டு இந்த குட்டி இஷாந்த கட்டி பிடிச்சுக்கிறான். அதுலயும் குறிப்பா இசாந்தோட தங்கச்சிய பார்த்ததும் கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஆனா அவ கோவப்படல. எங்க அண்ணனை சுட்டுட்டியே வச்சுட்டியேன்னு. ஏன்னா நோக்கம் அது இல்ல. அலி களத்துல இறங்குறான். இந்தியன் டீம்ல இவன் ஆடுற முதல் ஆட்டம் இது. பால் ஆஃப்ல வரும். அழகா ஆஃப்ல தட்டி விடுவாப்ல. இதத்தான் பல தடவை இறந்து போன நம்ம இசாத்து சொல்லி கொடுத்திருப்பான். கண்மூடித்தனமா அடிக்காம சொல்லி கொடுத்தபடியே விளையாடுறான் அலி. இந்தியாவும் அலியோட முதல் 4ல ரன் எடுக்க ஆரம்பிக்க இறந்து போன இசாந்தோட முகத்தை காட்டிட்டு படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.